10th சயின்ஸு 7th லெசன் அணுக்களும் மூலக்கூறுகளும். சரியான விடையை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது? 1 ஹீலியம் அணு. கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது? 1 ஹீலியம் அணு. கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு? கார்பன் டை ஆக்சைடு. கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு? கார்பன் டை ஆக்சைடு. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் கார்பனின் பருமன் 2.24 லிட்டர். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் CO-இன் பருமன் 2.24 லிட்டர். ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை 28 கிலோ. ஒரு மோல் நைட்ரஜனின் அணுவின் நிறை 28 கிலோ. ஒரு AMU என்பது ஒரு C12 அணு நிறையில் 1/12 பங்கின் முறை. ஒரு கார்பன் 12 அணு நிறையில் 12 1 பங்கு பங்கின் முறை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? 1 கிராம் கார்பன் 12 அவகாட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது. 1 கிராம் கார்பன் 12 அவகாட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது அப்படிங்கிறது தான் தவறான ஆன்சர். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் 22.4 லிட்டர். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் 22.4 லிட்டர். கார்பன் 40 20 தனிமத்தின் உட்கருவில் 20 புரோட்டான் 20 நியூட்ரான். 20 புரோட்டான் 20 நியூட்ரான். ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை 32 கிலோ. ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை 32. ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் டேஸ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும்? ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் 6.023 × 1023 மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும். வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும். ஒரே நியூட்ரான்கள் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும். ஒரே நியூட்ரான்கள் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும். ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக செயற்கை மாற்று முறையில் மாற்றலாம். ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக செயற்கை மாற்று முறையில் மாற்றலாம். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் நிறை எண் எனப்படும். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் நிறை எண் எனப்படும். ஒப்பு அணு நிறை என்பது திட்ட அணு எடை எனவும் அழைக்கப்படுகிறது. ஒப்பு அணு நிறை என்பது திட்ட அணு எடை எனவும் அழைக்கப்படுகிறது. ஹைட்ரஜனின் சராசரி அணு நிறை 1.008 AMU. ஹைட்ரஜனின் சராசரி அணு நிறை 1.008 AMU. ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை ஒத்த அணு மூலக்கூறு எனப்படும். ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை ஒத்த அணு மூலக்கூறு எனப்படும். ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூறின் அணுக்கட்டு எண் ஆகும். ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூறின் அணுக்கட்டு எண் ஆகும். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 22,400 மில்லிலிட்டர் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய வாயு ஒரு மோல் எனப்படும். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 22,400 மில்லிலிட்டர் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய வாயு ஒரு மோல் எனப்படும். பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் 4. பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் 4. பொறுத்துக 8 கிராம் O2 அப்படின்னா ஆக்சிஜன் 0.5 மோல்கள். 4 கிராம் H2 அப்படின்னா 4 மோல்கள். 52 கிராம் ஹீலியம் அப்படின்னா 0.25 மோல்கள். 112 கிராம் N2 அப்படின்னா 13 மோல்கள். 35.5 கிராம் அப்படிங்கிறது Cl2 குளோரின் 2 மோல்கள். இது கிராமா கிலோகிராமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இதுக்கான ஆன்சர் கரெக்டாக இருக்கும் இங்கே. அடுத்தது சரியா தவறா? இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும். சரி. இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும். சரி. மந்தவாயுக்கள் அனைத்தும் ஈரணு மூலக்கூறுகளாகும். தவறு. மந்தவாயுக்கள் அனைத்தும் ஓரணு மூலக்கூறுகளாகும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தனிமங்களின் கிராம் அணு நிறைக்கு அலகு இல்லை. தனிமங்களின் கிராம் அணு நிறைக்கு அலகு இல்லைங்கிறது தவறு. தனிமங்களின் ஒப்பு அணு நிறைக்கு அலகு இல்லைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தனிமங்களின் ஒப்பு அணு நிறைக்கு அலகு இல்லை.
ஒரு மோல் தங்கம் மற்றும் ஒரு மோல் வெள்ளி ஆகியவை ஒரே எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டிருக்கும். சரி. ஒரு மோல் தங்கம் மற்றும் ஒரு மோல் வெள்ளி ஆகியவை ஒரே எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டிருக்கும். சரி. கார்பன் டை ஆக்சைடின் மோலார் நிறை 42 கிராம். தவறு. கார்பன் டை ஆக்சைடின் மோலார் நிறை 44 கிராம். அடுத்தது பின்வருவனவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. கூற்று: அலுமினியத்தின் அணு நிறை 27. ஒரு அலுமினியம் அணுவின் நிறையானது 12 1 பங்கு கார்பன் 12 நிறையை விட 27 மடங்கு அதிகம்ங்கிறாங்க. அப்போ ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏஐ விளக்குகிறது. கூற்று 2: குளோரினின் உப்பு மூலக்கூறு நிறை 35.5 AMU. காரணம்: குளோரினின் ஐசோடோப்புகள் இயற்கையில் சம அளவில் கிடைப்பதில்லை. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏஐ விளக்குகிறது.